வெயிட் இப்போ அடுத்து என்ன நினைக்கிறீங்க? அவர் கீழே விழுந்தவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுவார் தானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையாது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கார்டியாக் அரெஸ்ட்னால கொலாப்ஸ் ஆன ஒருத்தரை சிபிஆர் செஞ்சு உடனடியாக காப்பாற்றுறாங்க. கார்டியாக் அரெஸ்ட்டில் ஒருத்தர் உழுவுறாரு அப்படின்னா அடுத்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே சிபிஆர் செய்கிறோன்னா அவர் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு 3 மடங்கு 4 மடங்கு அதிகம் அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்கிறாங்க. சிபிஆர் அப்படிங்கிற உயிர் காக்கிற அருமையான ஆயுதத்தை எல்லாருமே அவசியம் கற்று வச்சுக்கணும். கார்டியாக் அரெஸ்ட் வரும்பொழுது சிபிஆர் கொடுக்கணும். ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி வரும்பொழுது லோடிங் டோஸ் கொடுக்கணும். இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன். ஆஸ்பிரின் 300 மில்லிகிராம், குளோபிடோகிரல் 300 மில்லிகிராம், அத்ரோஸ்டாட்டின் 80 மில்லிகிராம். இது எல்லாமே எப்படி கிடைக்கும்? நமக்கு லோடிங் டோஸ்னு இப்போ கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நிறைய பேர் கேட்பாங்க. அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார மையத்துலையுமே இது கிடைக்குது. ஒரு ஸ்ட்ரிப்பாக வாங்கிக்கலாம். ஆஸ்பிரின் 75 மில்லிகிராமாக இருக்கும், அதில் 4 மாத்திரை போடணும். குளோபிடோகிரல் 75 மில்லிகிராம், அதில் 4 மாத்திரை. அத்ரோஸ்டாட்டின் 20 மில்லிகிராம், அதில் 4 மாத்திரை. இந்த ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் வரும், யாரெல்லாம் ரிஸ்கில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். முடியாது ஹைட் தெரிஞ்சுக்கிறோம், வெயிட் தெரிஞ்சுக்கிறோம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்டிஎல்சி அப்போ பி இந்த ரெண்டுமே இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் போய் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஹெச்எஸ்சிஆர்பி, அதாவது ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி. இது அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம குறைக்கணும். மூணாவது எல்பிஏ. இந்த மூணுமே அதிகமாக இருக்கிறவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க எப்போதுமே இந்த லோடிங் டோஸை கையில் வச்சுக்கணும். ஹார்ட் அட்டாக் நம்ம இனிமேல் பார்த்து பயந்ததெல்லாம் போதும். யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். வராமல் தடுக்கணும். வந்தாலும் உடனடி முதலுதவி சிகிச்சை செஞ்சு அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்.